நமச்சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம். நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கண்ணகி மலை. வருஷத்தில் ஒரே ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் இந்த கோயில் திறந்துருக்கும். இதுக்கு வந்து 2 வழி இருக்குது. கேரளாவிலேருந்து கும்ளிலேருந்து வரலாம். அது வந்து சீப் சவாரி மூலம் வரலாம். இல்லைன்னா நம்ம நடப்பயணமாக போகிறதுனா நம்ம வந்து பளியங்குடி அப்படின்னு இருக்குது. கூடலூர் லோயர் கேம்ப் பக்கத்தில் பளியங்குடின்னு இருக்குது. இங்கேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த வழியில் வந்தால் 19 கிலோமீட்டர் சீப் சவாரி மூலம் வரலாம். அது ஒரு ஆளுக்கு 300 ரூபா கேட்பாங்க. இதுதான் இது 7வது மலை. கடினமான ட்ரெக்கிங்காக இருக்கும். நம்ம வெள்ளியங்கிரி, சதுரகிரி, பருவதமலை போகிறது போய்ட்டு இது கொஞ்சம் அட்வான்ஸான ட்ரெக்கிங் தான். இன்னொன்று எப்படின்னா இங்கே வந்து லேடிஸு எல்லாருமே ஏறலாம். கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். கேரளாவிலேருந்து அதிகமான மக்கள் வருவாங்க இந்த இடத்துக்கு. இது வந்து 2வது மலை. இது கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கடைசி 7வது மலை தான் ரொம்ப செங்குத்தாக இருக்கும். 2வது வெள்ளியங்கிரியோட இது கொஞ்சம் லாங்காக இருக்குது. மொத்தம் ஒரு 14 கிலோமீட்டர் மலையிலே ட்ரெக்கிங் பண்ணேன். போகிற வழி எல்லாமே யானையினுடைய சாணத்தில் மேய்ச்சிட்டு போகணும். அவ்வளோது ஒரு அட்வான்ஸான ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருப்பாங்க. இதான் டாப் ஸ்டேஷன். நல்லா காற்றடிக்குது. இங்கே கீழே வந்து வெயில், சரியான காற்று. கீழே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தேக்கடியில் உள்ள டேம் தெரியும். தேக்கடி அணைன்னு சொல்லுவாங்க. கீழே க்ளீனாக தெரியுது. இதுதான் கண்ணகி. மொத்தம் 3 சாமி இருக்காங்க. கண்ணகி ஒன்று, மங்களாதேவி ஒன்று, சிவன் ஒன்று. மங்களாதேவி வந்து அவங்க பெரும்பாலும் கேரளா வனத்தில் தான் பராமரிப்பாங்க. கண்ணகி வந்து தமிழுக்காரங்க, சிவன் வந்து தமிழ்காரங்க. எல்லாருமே 3 பேரும் 3 விதமாக சாமி கும்பிடுவாங்க எல்லாத்தையுமே. அதிகமான மக்கள் கூட்டம். 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வரிசையில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கடைசி நம்மளும் அன்னதானம் சாப்பிட்டு புறப்பட்டாச்சு. இந்த மலைக்கு யாரெல்லாம் வந்திருக்கோமோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.